எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். சரி. அது அப்படியே நடந்துச்சு பிரதர். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பிரதர். வீட்டில் சமையல் செய்யறதுக்கு யாருமே இல்லாதப்ப நீங்க ஒரு ஆம்லெட்டோ ஒரு நூடுல்ஸோ பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? பண்ணி சாப்பிட்டுருக்கேன் பிரதர். ரொம்ப நல்லாவே வந்துச்சு பிரதர். அப்போனா நீங்க ஒரு மிகச்சிறந்த சமையல் நிபுணர், கரெக்டா? ஏதோ அவசரத்தில் சமைச்சேன் பிரதர். அதே மாதிரி தான் பிரதர் இதுவும். ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்றதுனால அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி ஆக முடியாது. எப்படினாலும் அவர் சொன்னது நடந்துச்சுல. நம்ம ஊர்ல கூட தான் ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது பிரதர், சில நேரங்களில் ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலமா, பாஸ்டர்ஸ் மூலமா, அம்மா அப்பா மூலமா, அவருடைய வார்த்தை மூலமா பேசுவார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக அவங்க உடனே தீர்க்கதரிசி ஆயிட முடியாது. உதாரணத்துக்கு பீலேயாம் கிட்ட கழுதை பேசுச்சா இல்லையா? அப்ப அதுக்காக அந்த கழுதை தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர். பல நேரங்கள்ல ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் பேசுறாரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? ஆமாம் பிரதர். ஆனா அதுக்காக அந்த ஊழியக்காரனை தீர்க்கதரிசி ஆக்கிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். என்னைக்கோ ஒரு நாள் அவர் சொல்றாரு, அது நிறைவேறிடுது. அது ஆண்டவருடைய திட்டம். அதுக்காக இவருக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் லைன்ல நின்று அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கணும் பாருங்க. அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. நான் ஒரு பெரிய பாவிங்க. என் வாழ்க்கையிலையும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், ஊழியத்திலையும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னையே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன குறைச்சல்? மிகச்சிறந்த ஊழியக்காரங்க கூட இப்போ ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. உங்கள் ஊழியத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் நம்பி எவ்வளோ நல்லா ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு ஜனங்களை திருப்திப்படுத்தணும்னு பொய்யான தீர்க்க தரிசனம், சொப்பனம், தரிசனம் அப்படின்னு போயிட்டீங்க? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஜோசியம் பார்க்குற வேலையை விட்டுட்டு சத்தியத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நம்ம ஆண்டவர்